சென்னை நகரத்துல ராஜன் என்ற ஒருவர் ஒரு நல்ல வேலை செய்துட்டு வந்தார். வெளியே பார்த்தா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் போல தோன்றினார். ஆனா அவர் உள்ளத்துல பல குற்ற உணர்வுகள் இருந்தன. வேலை இடத்துல என்ன செய்தார்னா சின்ன சின்ன தவறுகள் செய்தார். அதாவது கணக்கு எழுதும் போது தனக்காக பணம் எடுத்து என்ன செய்தாரு, பொய் கணக்கு எழுத ஆரம்பிச்சார். ஆரம்பத்துல அது ஒரு சிறிய விஷயம் என்று அப்படியே நினைச்சிட்டு இதை நான் மாத்திரமா பண்றேன், எல்லாரும் தான் பண்றாங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி தன்னை அப்படியே நியாயப்படுத்திட்டார். ஆனா நாளுக்கு நாள் அவர் மனசு அப்படியே குத்திக்கிட்டே இருந்துச்சு. அமைதியாக தூங்க முடியல. குடும்பத்தோடு இருந்தா கூட என்ன செய்யல, அவங்க கிட்ட மனசார பேசி சந்தோஷமா சிரிச்சு அவரால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஒரு நாள் என்ன செய்தாரு, சர்ச்சுக்கு போறாரு. அங்க போதகர் என்ன செய்யறாரு, ஒரு பிரசங்கம் பண்றாரு. என்னன்னா சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கம் அவருடைய மனசு ரொம்ப குத்துச்சு. உடனே நான் சொன்னாரு, நான் வெளியில தான் நல்லவன் போல இருக்கிறேன், என்னுடைய இருதயம் என்ன இல்ல, தூய்மையா இல்ல அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்தாரு. உணர்ந்து என்ன பண்ணாருன்னா அந்த நாள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணார். தனியா ஜெபம் பண்ணி, கடவுளே நான் செய்த தவறு எல்லாம் ஒப்படைக்கிறவங்க கிட்ட ஒப்புக்கொள்ளுகிறேன், என் இருதயத்தை என்ன செய்யுங்க, தூய்மையாக்குங்க, என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, உருக்கமா ஜெபம் பண்ணாரு. ஜெபம் மாத்திரம் பண்ணலங்க, அடுத்த நாள் ரொம்ப துணிச்சலாகவும் தைரியமாக என்ன செய்தாரு, ஒரு முடிவு எடுத்தார். என் வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலை இடத்துல தனது தவறுகளை என்ன செய்தாரு, ஒப்புக்கொண்டாரு. பணத்தை என்ன செய்தாரு, கையாடினார்ல, அதெல்லாம் திருப்பி கொடுத்தாரு. அது ஒரு ஈஸியான காரியம் இல்ல. அவர் அவமானத்தையும் இழப்பையும் சந்தித்தார். ஆனா அதற்கு பிறகு அவர் மனதில் ஒரு புதிய அமைதி என்ன செய்தது, வந்தது. அவன் புரிந்து கொண்டான், உண்மையான மாற்றம் என்னது, வெளிப்புறத்துல அல்ல, உள்ளத்துலதான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு. நாம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நாம மறைத்து வைத்த பாவங்களால் என்ன செய்யும், நம்முடைய உள்ள எப்பவுமே ஹெவியாகவே இருக்கும், கணக்கும். ஆனா தேவனிடம் உண்மையாக மனம் திரும்பினால் அவர் என்ன செய்வார், நம்முடைய இருதயத்தை தூய்மையாக்கி புதிய வாழ்க்கையை என்ன செய்யறாரு, நமக்கு அளிப்பார். நீங்க இந்த நொடி முழுவதும் ஏதாவது தவறுகள் செய்து அது உங்களுக்கு பாரமாக இருந்தா கவலைப்படாதீங்க. உங்களை மன்னிக்கிறதுக்காக உங்க தேவன் காத்து கொண்டு இருக்கார். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் அவர்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு பாவத்தை என்ன செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிப்பார். உங்கள் இருதயம் என்ன ஆகும், லெகுவாக ஆகும். நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக வாழலாம். இந்த வசனத்தை தயவு செய்து படுக்கிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு படுங்க. சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.